அந்த பழைய வீட்டின் வாசலில் உதிர்ந்த அவமானங்கள் கார் கண்ணாடியில் நிழலாய் வந்து மோதி மறைந்தன. காரின் உள்ளே ஒரு மையான அமைதி நிலவியது. தீபக் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பற்றியிருந்தான். அவனது நரம்புகள் புடைக்க, கண்கள் சாலையை வெறித்தன. பின்னால் அமர்ந்திருந்த பொன்னம்பலம் தாழமாட்டாத தவிப்போடு குனிந்து அமர்ந்திருந்தார். கார்த்திகாவோ தன் உலகம் தலைகீழாக மாறிய அதிர்ச்சியில் ஒரு சிலையென உறைந்திருந்தாள். மௌனத்தை கலைக்க துணிந்த பொன்னம்பலம் மெதுவாக கேட்டார், தம்பி, என்ன நடக்குது இங்க? உங்களுக்கு வேலை போயிடுச்சா? அப்புறம் எதுக்காக சம்பளத்தோட லீவு கிடச்சிருக்கிறதா போய் சொன்னீங்க? அந்த கேள்வி தீபக்கின் பொறுமையை சோதித்தது. சட்டென்று சடன் பிரேக் போட கார் ஒரு பெரும் சத்தத்தோடு சாலையோரம் நின்றது. தீபக் மெதுவாக திரும்பி தன் மாமனாரை பார்த்தான். அவன் கண்களில் தெரிந்த அந்த சிவப்பு கோபமா அல்லது அடக்கி வைக்கப்பட்ட அழுகையா என்று எவராலும் கண்டறிய முடியவில்லை. ஆமாம் மாமா, வேலை போயிடுச்சு. உங்கள் பொண்ணுக்கு 18 வயசு ஆகலைன்னு தெரிஞ்சோம் நான் அவளை கல்யாணம் பண்ணதா போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணுச்சு. அந்த விஷயம் எப்படியோ காலேஜுக்கு தெரிஞ்சு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு வேலை போனது உண்மைதான் என்று யதார்த்தமாக சொன்னான். பொன்னம்பலமோ அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன மாப்பிள்ள, இவ்வளவு நடந்திருக்கா? சம்பளத்தோட லீவுன்னு நீங்கள் சொன்னப்ப நாங்கள் எவ்வளவோ சந்தோஷப்பட்டோமே. இப்படி ஒரு பொய்யை சொல்ல உங்களுக்கு எப்படி மாப்பிள்ள தோணுச்சு? தீபக் அவரை பார்த்து மெலிதாக சிரித்தான். அந்த சிரிப்பில் அவர்கள் அவனை பற்றி உண்மையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற பயம் துளியும் இல்லை. பொன்னம்பலம் குழப்பத்துடன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்றார். மாமா, உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க நீங்கள் எத்தனை பொய் சொன்னீங்க? அதே மாதிரி தான் உங்கள் பொண்ணை சந்தோஷப்படுத்த நானும் ஒரே ஒரு பொய் சொன்னேன். இப்போ கணக்கு ஈக்குவல் ஆகிப்போச்சு, சரியா என்று அவன் கேட்க பொன்னம்பலமோ பதில் சொல்ல முடியாமல் மௌனமானார். கார்த்திகா தன் பெரிய முட்டை கண்களால் இமைக்காமல் தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். தீபக் மெதுவாக அவளை நோக்கி திரும்பி, ஏன் தாயே, நீ உன் பங்குக்கு இன்னும் ஒப்பறி வைக்க தொடங்கலையா? இனி நீயும் நடத்து, அதையும் சீக்கிரமே நடத்தி முடி என்று கேலியாக சொன்னான். கார்த்திகாவோ கலங்கிய கண்களோடு, உங்களால் எப்படிங்க முடியுது? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய அவமானம், பிரச்சனை, ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இப்போ இவ்வளவு சிரித்து பேசுகிறீங்க என்று வியந்து போய் கேட்டாள். தீபக் அவளை உற்று பார்த்தான். அவனது குரல் இப்போது நிதானமாகவும் உறுதியாகவும் இருந்தது. கார்த்திகா, நடந்ததை நினச்சி அழுதுகிட்டே இருந்தா எதுவும் சரியாகாது. வாழ்க்கையில் அடிகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்னோன்னா முன்னேற முடியாது. விடு, பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் காரை கிளப்பினான். வெளியே சிரித்து பேசிய அந்த தீபக்கிற்குள் ஒரு பெரும் எரிமலை குமரிக்கொண்டிருந்தது. ஒரு ஆணின் கம்பீரம் என்பது அவன் அழாதது அல்ல, தன் கண்ணீரை தன் குடும்பம் பார்த்துவிடக்கூடாது என்று அவன் போர்த்தி கொள்ளும் அந்த போர்வைதான். அனாதை என்று தன் தாய் சொன்ன அந்த சொல் அவன் நெஞ்சில் ஒரு தீயை போல எரிந்தது. தன் அடையாளம் பறிபோன வலி, வேலை போன அவமானம், எதிர்காலம் பற்றிய பயம் என அத்தனையும் அவன் இதயத்தை ரணமடைய செய்தன. ஆனால் தன் பக்கத்தில் மிரண்டு போய் உட்கார்ந்திருக்கும் மனைவியையும் உடைந்து போயிருக்கும் மாமனாரும் தன் கண்ணீரை கண்டால் இன்னும் பலவீனமாகி விடுவார்கள் என்று அவன் உணர்ந்தான். அதனால்தான் தன் ரணங்களை சிரிப்பால் பூட்டி வைத்துவிட்டு எதற்கும் கலங்காத ஒரு இரும்பு கவசமாக அவன் காட்சியளித்தான். ஒரு ஆணின் வெற்றி அவன் சம்பாதிக்கும் பணத்தில் இல்லை, தான் சிதைந்து போயிருக்கும் போதும் தன் குடும்பத்திற்கு தரும் அந்த தைரியத்தில்தான் இருக்கிறது என்பதை தீபக் அந்த பயணத்தில் நிரூபித்து கொண்டிருந்தான். துன்பம் தாங்கி துணிச்சல் காப்பவன், துயரம் புதைத்து துணையாய் நிற்பவன், துடித்த மனதை துரிதப்படுத்துபவன், துழியும் தளராது துணிந்து வெல்பவன், துரோகம் மறைத்து தூணாய் உயர்பவன்,
துணிவே ஆபரணமாய் துலங்குபவன். அவனே ஆண்மகன். அந்த பெரிய போராட்டத்திற்கு பிறகு தீபக் காரை ஒரு மருத்துவமனைக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். வஞ்சகமும் வன்மமும் நிறைந்த அந்த வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவனது முதல் கடமை தன் மாமனாரை கவனிப்பதே என்று அவனது ஆழ்மனம் சொன்னது. மருத்துவமனைக்குள் சென்று பொன்னம்பலத்திற்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொண்டு அருகில் இருந்த ஒரு சிறு ஹோட்டலில் எளிமையான உணவை முடித்து கொண்டார்கள். மீண்டும் பயணம் தொடங்கி கார்த்திகாவின் பிறந்த வீடான அந்த சின்னஞ்சிறு கிராமத்து வீட்டை வந்தடைந்தனர். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 4 பசுமாடுகளையும் முதல்ல விற்கணும். அப்புறம் இந்த வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்துக்கிறதுக்கு யாரையாவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது வழி செஞ்சுட்டு தான் சென்னைக்கு கிளம்பணும் என்று தீபக் தன் முடிவை நிதானமாக சொன்னான். ஒரு உடைந்து போன மனிதனாக அல்லாமல் ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவனாக அவன் எடுத்த அந்த முடிவு பொன்னம்பலத்திற்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. மாப்பிள்ளை, உங்களுக்கே வேலை போயிடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமையில நான் வேற வந்து உங்களை கஷ்டப்படுத்தணுமா? நான் இங்கேயே இருந்துக்கிறேன் மாப்பிள்ளை என்று பொன்னம்பலம் சொல்ல, மகன் கஷ்டத்தில் இருக்கும்போது அப்பா தானே கூட இருந்து வழிகாட்டணும் என்று தீபக் சொல்ல இருவரும் கட்டி அணைத்து கொண்டார்கள். அங்கே மாமனார் மருமகன் என்ற உறவை தாண்டி ஒரு தந்தை மகன் என்ற உறவு துளிர்விடத் தொடங்கியது. அந்த கிராமத்து வீடு மிகவும் சிறியது. சுற்றிலும் மண் வாசனை வீச ஓட்டுக்கூரை வேயப்பட்ட அந்த வீட்டில் ஒரே ஒரு சிறிய அறை மட்டுமே இருந்தது. பொன்னம்பலம் தீபக்கின் கைகளை பற்றி கொண்டார். மாப்பிள்ளை தம்பி, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க. நீங்களும் கார்த்திகாவும் உள்ளே இருக்கிற அறையில் படுத்துக்கோங்க. நான் இதோ இந்த திண்ணையில் வெளியே இருக்கிற கயிற்றுக்கட்டில் படுத்துக்கிறேன். ஏழாங்காத்து சூப்பராக வரும் என்று சொல்லிவிட்டு அவர்களின் மறுப்பை கேளாமலேயே வெளியே வந்துவிட்டார். திண்ணையிலிருந்து பழைய கயிற்றுக்கட்டிலே உதறிவிட்டு ஒரு அழுக்கு வேட்டியை தலைக்கு தலையணையாக வைத்துக்கொண்டு அவர் படுத்துக்கொண்டார். வானத்தில் தெரியும் நட்சத்திரங்களை பார்த்தபடி தன் மகளின் வாழ்க்கை ஒரு பெரிய புயலில் சிக்கி தவிப்பதையும் அதை தீபக் எப்படி காப்பாற்றப் போகிறான் என்பதையும் எண்ணி பெருமூச்சு விட்டார். உள்ளே அந்த சிறிய அறையில் ஒரு மங்கலான சிமினி விளக்கின் வெளிச்சத்தில் தீபக் அமர்ந்திருந்தான். அந்த சிறிய அறையின் மங்கலான வெளிச்சத்தில் சிமினி விளக்கின் சுடர் மெல்ல ஆடிக்கொண்டிருந்தது. சுவர்களில் விழுந்த நிழல்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை பேசுவது போல தெரிந்தன. வழக்கமாக தீபக்கின் கைகளை இறுக அணைத்து கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து உறங்கும் கார்த்திகா இன்று அவனிடமிருந்து சற்று தள்ளிப்படுத்திருந்தாள். அவளது மௌனம் அந்த அறையையே ஆக்கிரமித்திருந்தது. தீபக் அவளது அசைவற்ற நிலையை கண்டு மெதுவாக கேட்டான். என்ன கார்த்திகா, என்னாச்சு? ஏன் தள்ளி படுத்திருக்க? ஒன்றும் இல்லைங்க என்று அவள் சொன்னபோதிலும் அவளது குரலில் இருந்த நடுக்கம் அவனது இதயத்தை தைத்தது. அந்த சிமினி விளக்கின் வெளிச்சம் அவள் கன்னத்தில் பட்டபோது அங்கிருந்து வழிந்து ஓடிய கண்ணீர் துளிகள் வைரக்கற்களை போல மின்னின. இருட்டில் தன் துயரத்தை மறைக்க போராடும் ஒரு சிட்டுக்குருவியைப் போல அவள் தெரிந்தாள். என்ன, அழுதுகிட்டு இருக்கியா என்று தீபக் மென்மையாக கேட்க, இல்லையே என்று சட்டென்று மறுத்தாள். ஆனால் அடக்கி வைக்கப்பட்ட விம்மல் அவளது போர்வையை அதிர வைத்தது. விடு கார்த்திகா, அங்கே நடந்ததையே நினச்சி இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? எதுனாலும் பார்த்துக்கலாம், தூங்கு என்று அவன் ஆறுதல் படுத்த முயன்றான். ஆனால் கார்த்திகா மெதுவாக திரும்பி தன் கலங்கிய கண்களால் அவனை ஊடுருவி பார்த்தாள். என்னால் அம்மா ஆக முடியாதுன்னு அவங்க சொன்னாங்களே, அது உண்மையாங்க என்று அவள் கேட்ட அந்த ஒரு கேள்வி அந்த இரவின் அமைதியை கிழித்தது. தீபக் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து அவளை பார்த்தான். இவ்வளவு பெரிய அவமானங்கள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பெண் எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாள் என்று அவன் வியந்தான். அவளது கைகளை பற்றி இழுத்து தன் அருகே அமர வைத்தான். இங்கே பாரு கார்த்திகா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போது மருத்துவத்தில் எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு. முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா யாராலேயும் குழந்தை பெற்றுக்க முடியும். ஆனால் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ, உனக்கு இப்போ அதுக்கான வயசு இல்லை. நீயே ஒரு குழந்தை தான். அப்படி இருக்கும்போது இப்போவே ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகணும்னு ஏன் கவலைப்படுற? தீபக் அவளது மனதை மாற்ற முயன்றான். உனக்கு நான் கொடுத்த வேலைகள் நிறைய இருக்குது. நீ முதல்ல நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும். அவங்க அத்தனை பேர் முன்னாடியும் என்னை தளர்ந்து மிதந்து நிற்க வைக்கணும். நான் விட்ட சவாலை நீ தான் என்னை ஜெயிக்க வைக்கணும், புரியுதா என்று அவனது லட்சியங்களை அவளுக்கு ஊட்டினான். ஆனால் கார்த்திகாவோ எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. இல்லைங்க, என்னால் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது.
நான் உங்கள் வாழ்க்கையில் வந்தது தான் பெரிய தப்பு. என்னால் உங்களுக்கு நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியலையே என்று சொல்லி கதறி துடித்தாள். தன் கணவனின் கௌரவத்தை சிதைத்தவள் தான் என்ற குற்ற உணர்ச்சி அவளை சுட்டு எரித்தது. தீபக் அவளை தழுவி அணைத்து கொண்டான். ஒரு ஆணாக அவனது இதயமும் இரத்த கண்ணீர் வடித்தது. வெளியே திண்ணையில் படுத்திருக்கும் பொன்னம்பலத்திற்கு தெரியாமல் அந்த சிறிய அறைக்குள் ஒரு பெண்ணின் கனவுகளும் ஒரு ஆணின் ஆறுதலும் கண்ணீரில் நனைந்து கொண்டிருந்தன.